ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ சிதற அறுவை மருத்துவத்தில் தொடர்ந்து நம்ம வந்து விட்டிலிகோ கேஸை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு சென்னையிலேருந்து வந்த ஒரு மெயில் சைல்டுக்கு விட்டிலிகோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த விட்டிலிகோக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்கும் பரங்கப்படி சூரணம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பரங்கப்படி சூரணம் பலா முத்து சிப்பி சேர்ந்த காம்பினேஷன் கொடுக்கலாம். ப்ளஸ் லிவர் 2000 சொல்லக்கூடியது தரலாம் டேப்லெட்டு டூ ரெண்டு விலைக்கு. ப்ளஸ் அன்னபீதி செந்தூரம் கொடுக்கலாம் நம்ம. அன்னபீதி செந்தூரம் கொடுக்கும்போது நல்ல பயனை தரும். ப்ளஸ் கருஞ்சீரக டேப்லெட்ஸும் கொடுக்கலாம். லிவர் 2000 கொடுக்கலாம், அன்னபீதி செந்தூரம் கொடுக்கலாம். கருஞ்சீரக டேப்லெட்டுன்னு சொல்லக்கூடியதும் கருஞ்சீரக டேப்லெட்னு சொல்லக்கூடியது நம்ம இவங்களுக்கு தரலாம். பரங்கிப்படை சூரம் பலா முத்துசிப்பி, அப்புறம் டேப்லெட் லிவர் 2000 சொல்லக்கூடியது, அப்புறம் டேப்லெட் லிவர் 2000 சொல்லக்கூடியது, அப்புறம் அன்னபீதி செந்தூரம் கொடுக்கலாம். அப்புறம் கருஞ்சீரக டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். லிவர் 2000 சொல்லக்கூடிய அன்னபீதி செந்தூரம் வந்து ஒரு செந்தூரம் இதுவும் கொடுக்கலாம். அப்புறம் கருஞ்சீரக டேப்லெட்டும் இவங்களுக்கு கொடுக்குறனால நல்லா கியூர் நம்மளால பார்க்க முடியும். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜெனிடேலியாவில் ஒயிட் பேச்சஸ் இருக்குது. ப்ளஸ் இமைகள்லையும் ஒயிட் பேச்சஸ் பார்க்க முடிகிறது. இமைலையும் நம்ம ஒயிட் கலர் டிஸ்கலரேஷன் ஆகிட்டே வருது. ப்ளஸ் ஐலாஷஸ் ஐலிட்ஸ்லையும் பார்க்க முடியுது. earlier zoster-reform vitiligoன்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அக்ரோமியா ஜிடி எக்ஸிமா லைக் நிட்டிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பார்ப்போம். earlier-ஆக zoster-reform vitiligoன்னு சொல்லக்கூடியது zoster-reform vitiligoவா இது இல்லைன்னா இது அக்ரோமியா ஒரு hyperpigmentation or discoloration due to discoloration due to eczemaவா இல்லைன்னா இது லைக்கன் நிட்டிடஸா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். earlier zoster-reform vitiligo acromia due to eczema lichen nitidasa அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்ப்போம். சித்தமல்லேருந்து வந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து லியூகோடர்மா தாங்க. இது என்னது நமக்கு லியூகோடர்மா, அதாவது ஹைப்போடர்மியா. ஸ்கின்ல வந்து ஸ்கின் கலரேஷன் வந்து குறைஞ்சி ஹைப்போ பிக்மெண்டேஷன் ஹைப்போ டர்ம் ஸ்கின்ஸில் ஹைப்போலெஸ் கலரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹைப்போடர்மியான்னு சொல்லக்கூடிய லியூகோடர்மா தான் இவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹைப்போடர்மான்னு சொல்லக்கூடியது ஸ்கின் வந்து ஹைப்போ கண்டிஷன், ஸ்கின்ல வந்து ஹைப்போ கண்டிஷன்ஸ் ஒயிட் கலர் வந்து கம்மியாகவும் டர்ம் ஸ்கின்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹைப்போ கண்டிஷன் தான், அதாவது ஸ்கின் செல்ஸ் வந்து ஒயிட் கலர் லெஸ்ஸாக தான் இருக்குது. லியூகோடர்மா ஸ்கின்ல வந்து வரக்கூடியது இது வந்து earlier zoster-reform vitiligoவானும் சில பேர் கருதுவாங்க. அக்ரோமியா டியூ டு எக்ஸிமா லைக்கன் நிட்டிடஸாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சித்தமல்லேருந்து வந்தவங்களுக்கு லியூகோடர்மான்னு சொல்லுறாங்க. ஸ்கின்ல இருக்க டர்மா கண்டிஷன் ஹைப்போடர்மியாவாக இருக்கலாம். லியூகோடர்மானா ஜென்ரலாக என்ன டிசீஸ் தர, பட் சம்திங் ரிலேட்டட் ஸ்கின் டிசீஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்கலரேஷன் ட்ரெஸ்ல இருக்கா, ஹைப்போபிக்மெண்டேஷன் பேச இருக்கா லியூகோடர்மான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஹைப்போடர்மியா கண்டிஷன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து டயக்னோசிஸ் ஈவனாக இருக்கலாம், லீனியர் லைக்கன் பிளானஸாக இருக்கலாம்னு சொன்னோம். பட் இது வந்து ரெண்டுமே கிடையாது. இது வந்து லீலாய்டு வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் பிளேட்லெட்ஸ் கிளாட்னால வரக்கூடியது. ஜஸ்ட் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ்னு பார்த்தோம். ரிலேட்டிவ் எக்ஸிமா ஹிஸ்டோபேத்தாலஜி ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு தான் வந்து இவங்களுக்கு சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ்னு. பட் டயக்னோசிஸ் என்ன இவங்களுக்கு சொரியாசிஸா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோன்னா லிவட்டாய்டு வாஸ்குலோபதி. ஸோ இவங்களுக்கு வந்து சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ், ஸ்கின் சொரியாசிஃபார்ம்
டெர்மடைட்டிஸ்னு சொல்லக்கூடியது. Psoriasis dermatitis. உங்களுக்கு வந்து சோரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ். உங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னா சோரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் சொல்லுது. அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இது என்னென்னா அலோபேஷியா ஏரியாட்டா சர்க்குலர் பேட்சஸ். தூத்துக்குடியில் வந்தவங்களுக்கு உங்களுக்கு சர்க்குலர் பேட்சஸ் இருக்குது. ப்ளீஸ் லுக் தேர் இஸ் மினிமல் ஹேர், பட் கொஞ்சம் ஹேர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமேட்டு மினிமல் ஹேர் க்ரோத் இருக்குது. இவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம IVM இடிவெல்லாதி மேய்க்கு 500 மில்லிகிராம் பீடி தரலாம். பரங்கிப்பட்டை சூரணம் பலாசங்கு ஆகியவை நம்ம தந்து வரலாம். பரங்கிப்பட்டை பலாசங்கு ஆகியவை தரலாம். இடிவெல்லாதி மேய்க்கு தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடிவெல்லாதி மேய்க்கு பரங்கிப்பட்டை சூரணம் பலாசங்கு இடிவெல்லாதி மயக்கு தரலாம். வங்கவர்ண கழிம்பு இவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் 20 நாட்களுக்கு. இதெல்லாம் கொடுத்து வர இந்த அலோபேஷியா ஏரியாட்டருக்கு ஒரு நல்ல விரிவு காணப்படுறது. இந்த ஸ்கின் டிசீஸ்லேருந்து ஒரு மீட்டு நமக்கு வங்கவர்ண கழிம்பு எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலோபேஷியா ஏரியாட்டால நம்ம பார்க்க முடியும். குணப்பாடம் ஜீவ வகுப்பு நூலில் கருங்கோழி சூரணம் செய்வது எப்படி அப்படின்ட்டு இருக்கு. இவர் அற்புதமாக இந்த கருங்கோழி சூரணம் செஞ்சு அவங்க டீமும் இதை வந்து செஞ்சுருக்காங்க. கருங்கோழி சூரணம் குணப்பாடம் ஜீவ வகுப்பு நூல்லேருந்து எப்படி இந்த கருங்கோழி சூரணம் செஞ்சுருக்காங்க பார்க்கலாம். லெக் ஆஃப் கோழி அண்ட் கருங்கோழி. கால் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது கருங்கோழிக்கு. நார்மல் கோழிக்கு எப்படி இருக்குன்னு ஸ்கின் ஆஃப் கருங்கோழியும் பிளாக்காக தான் இருக்குது. இதுதான் கருங்கோழி. அதோட ஹெட்டும் பாடியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிமூவ் பண்ண பிறகு ஸ்கின் கூட பிளாக்காக இருக்குது. ஒரு கோழிக்கும் கருங்கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்கின் என்ன கலரில் இருக்குது, கருங்கோழிக்கு என்ன ஸ்கின் கலர் இருக்குன்னு பாருங்கள். நோஸ் அண்ட் மவுத் ஆஃப் கருங்கோழி பார்த்தோன்னா நோஸும் கருப்பு கலரில் இருக்குது. நார்மல் கோழிக்கு நோஸ் பீக் இதில் இருக்கும். மவுத் பார்த்தோன்னா அதுவும் கருப்பு கலர் கருங்கோழிக்கு இது நார்மலாக இருக்குது. அப்புறம் ஆனல்ஸ் மியூக்கஸ் ரீஜியன் ஆஃப் த கோழி அண்ட் கருங்கோழி பார்த்தோன்னா நார்மலுக்கு ஒயிட் கலரில் இருக்க ஆனல் மியூக்கஸ் மெம்பரேன். பட் கருங்கோழிக்கு ஆனல் மியூக்கஸ் மெம்பரேன் வந்து பிளாக் கலரில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சாக்ரிஃபைஸ்டு கருங்கோழி, இந்த ட்ரீட்மெண்ட்காக சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்ட கருங்கோழி இதுதான். தன் உயிரை மாய்த்து சூர்ணமாக பயன்படுகிறது மெடிசன் வேல்யூ. மெடிசன் செய்த கருங்கோழி இஸ் கவர்ட் வித் பாம் லீஃப். அந்த கருங்கோழிக்குள்ள மெடிசன் வச்சு அதை பாம் லீஃபால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மெடிசினேட்டட் கருங்கோழியை வந்து நம்ம ஒரு பாட்டில் பிளேஸ் இன்சைட் த பாட், ஒரு பாட்டுக்குள்ளே place inside the pot containing medicinal juices. The medicinated கருங்கோழியை வந்து நம்ம ஒரு பாட்டுக்குள்ளே வச்சு
பிளேஸ் இன்சைட் த பாட். ஒரு பாட்டுக்குள்ளே போகிறோம். அந்த பாட்டில் வந்து மெடிசனல் ஜூஸஸ் இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே ஊற வைக்கிறோம். நல்லா சூரமாக நல்லா ஊற வச்சு வேக விட்டு எடுத்து நல்லா வெயிலில் உலர்த்தி அது கருங்கோழி சூரணமாக அற்புதமாக நாம் மாற்றி விடுகிறோம். கருங்கோழி சூரணம் தயாராகிவிட்டது நமக்கு. இது வந்து குணப்படம் ஜீவ வகுப்பு நூலில் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அற்புதமாக போட்டிருக்காங்கோ. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு என்ன டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹைப்பர்பிக்மெண்டேஷன்ஸ் present in buttocks, armpit, abdomen region, thigh, lower abdomen between thighs. இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீனியா க்ரூரிஸ் தான். டீனியா க்ரூரிஸ் இஸ் நாட் நெசசரிலி பீன் ப்ராமினென்ட் பார்டர்ஸ் அண்ட் கிளியர் central clearance, but it can be also full prominent. அது மாதிரி இருக்கும். Typical tinea cruris which are commonly present around the hips, inner thighs, axilla, groins, gluteus. In female breast marginsல present இருக்கும். males scrotumsல present இருக்கு. கந்தக சுடர் தைலம்னு சொல்லக்கூடிய GST கந்தக சுடர் தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம். கந்தக சுடர் தைலம் சொல்லக்கூடியது GSTன்னு சொல்லி கந்தக சுடர் தைலம் 15 drops 2 times ஒயிட் சுகரோட யூஸ் பண்ணலாம். எத்தனை கந்தக சுடர் தைலம் GST 2 times. கந்தக சுடர் தைலம் கந்தகம் சுடக்கூடிய தைலம் கந்தக சுடர் தைலம் 15 drops 2 times ஒயிட் சுகரோட சேர்த்து 2 வாரங்களுக்கு உட்கொள்ளலாம். இந்த எக்ஸ்டர்னலாக இந்த கந்தக சுடர் தைலம் இஸ் ஆல்சோ பெனிஃபிஷியல் அலாங் வித் OP மெடிசன்ஸ். கந்தக சுடர் தைலம் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது பெனிஃபிஷியலாக இருக்குது. OP மெடிசன்ஸோடு சேர்த்து கொடுக்கலாம். beneficial along with OP medicines order is also beneficial along with OP medicines is also beneficial. இது வந்து இது எதுக்குமே பெனிஃபிஷியலாக இருக்குது. OP மெடிசன்ஸோடு சேர்த்து கொடுக்கலாம். கந்தக சுடர் தைலம் வந்து 15 drops பீடியா ஒயிட் சுகரோட 2 வாரத்துக்கு கொடுக்கலாம். கந்தக ஒயிட் சுகரோட சேர்த்து கொடுக்கலாம். 15 drops ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் ஒயிட் சுகரோட 2 வாரங்களுக்கு. இந்த கந்தக சுடரத்தை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது மூலமாக இஸ் ஆல்சோ பெனிஃபிஷியல். யூஸ் ஆஃப் கந்தக சுடர் தைலம் இஸ் ஆல்சோ பெனிஃபிஷியல் அலாங் வித் OP மெடிசன்ஸ். OP மெடிசனோட சேர்த்து இந்த கந்தக சுடர் தைலம் கந்தக சுடர் தைலம் எக்ஸ்டர்னல் யூஸ் ஆஃப் கந்தக சுடர் தைலம். கந்தக சுடர் தைலம் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். OP மெடிசன்ஸோடு சேர்த்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டீனியா க்ரூரிஸில் 15 drops இந்த துவையில் சேர்த்து ஒயிட் சுகரோட சேர்த்து சாப்பிடணும். இன்டர்னலாக கந்தக சுடர் தைலம் 2 வாரங்களுக்கு. எக்ஸ்டர்னலாகவும் கந்தக சுடர் தைலம் யூஸ் பண்ணலாம். அலாங் வித் OP மெடிசன்ஸ் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுவோம். பெனிஃபிஷியலாக நமக்கு ஒரு டீனியா க்ரூரிஸ்லேருந்து ஒரு மாற்றம் விடுதலை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா சர்வாங்க ரசாயனம் கருங்கோழி சூரணம் இதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு என்ன டயக்னாசிஸ்ங்கிறது இவங்க அற்புதமாக சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்போம். முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.